இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய டைம் டேபிள் டைமை ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மெனுவில் செட்டுன்ற மெனுவை கொண்டு வாங்க, இந்த பட்டனை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு செட்டு பட்டனை அமுக்குங்க. ஷெடியூல் 1 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். மேலே இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஷெடியூல் 2 இல்லை ஷெடியூல் 3, ஷெடியூல் 4, ஷெடியூல் 5, ஷெடியூல் 6ன்னு நம்மளுடைய மாடலை பொறுத்து மாறும். இது S2 ப்ரோ தான் அப்படின்றனால நம்ம 2 ஷெடியூல் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் 2 ஷெடியூலுக்கு அப்புறம் திருப்பி 1ன்னு மாறிடும். இதே இது S4 ப்ரோ அப்படின்னா ஷெடியூல் 4க்கு அப்புறம் 1ன்னு மாறும். S6 ப்ரோனா ஷெடியூல் 6க்கு அப்புறம் 1ன்னு மாறும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்ற ஆப்ரேஷன் எல்லாமே சேம் தான். இப்போ ஷெடியூல் 1ல் நம்ம ஸ்டோர் பண்ணணும், டைம் டேபிள் டைம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஷெடியூல் 1 நீங்கள் டிஸ்பிளே ஆகும்போது செட்டுன்ற பட்டன் நமக்குங்க. இது ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு. இந்த மொதல் 2 டிஜிட் வந்து ஹவர்ஸு, அடுத்த 2 டிஜிட் வந்து மினிட்ஸு. இப்போ காலையில் எனக்கு ஒரு 8:15க்கு எனக்கு ஒரு நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட் டைம் பெல் அடிக்கணும் அப்படின்னா ஹவர்ஸை ஃபஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். 8ன்னு வச்சுக்குவோம். அடுத்து செட் அமுக்குவோம். 8:15ன்னு கொண்டு வாங்க. இப்போ செட் அமைக்கிடுவோம். இப்போ 1ன்னு காட்டுது, இல்லை டெல்லுன்னு காட்டும், ஏதோ ஒரு இது காட்டும். இதுனா ஃபஸ்ட் பீரியடுக்கு ஒரு பெல்லு, இதுனா செகண்ட் பீரியட் 2 பெல்லு, 3 பெல் அடிக்கணும், 4 பெல் அடிக்கணும், 5 பெல் அடிக்கணும், 6 பெல் அடிக்கணும், 7 பெல் அடிக்கணும், 8 பெல் அடிக்கணும், 9 பெல் அடிக்கணும். இது டைப் ஆஃப் பெல்லுன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ லாங் பெல்லு, L1னா லாங் பெல்லு, SHனா ஷார்ட் பெல்லு. ஓகேங்களா? இப்போ நம்ம 8:15 எப்போவுமே ஸ்கூலு ஆரம்பிக்கும் போது லாங் பெல் தான் வைப்போம். இப்போ செட் அமைக்கிடுவோம். இப்போ அடுத்து வந்து நமக்கு 9 மணிக்கு ஒரு பெல் அடிக்கணும். அது ஷார்ட் பெல்லாக வச்சுக்குவோம். அந்த 8:09ன்னு வைக்கிறேங்க. மேலே அமுக்குனா இன்க்ரிமெண்ட் ஆகும், கீழே அமுக்குனா டிக்ரிமெண்ட் ஆகும், ரிவர்ஸில் வரும். அவ்வளோதான். இப்போ ஒம்பது மணி. இப்போ லாங் பெல் இருக்குது. இது SH. அப்போ அமுக்கணும்னா இது பெல் மாறும். SHனா ஷார்ட் பெல்லு. அடுத்தாப்பில் மத்தியானம் 1 மணிக்கு ஒரு பெல் அடிக்கணும். ஓகேங்களா? 13ன்னு வச்சுக்கோங்க. 1 மணின்றப்ப மினிட்ஸ் மாற்ற வேண்டியதில்லை. இப்போ செட் அமுக்குங்க. இப்போ நமக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு ஒரு உதாரணத்துக்கு நமக்கு அது ஒரு 2வது பீரியட்னு வச்சுக்கோமே. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக 2வது பீரியட் வந்து மத்தியானம் 1 மணி இருக்காது. நான் அந்த வீடியோக்காக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நான் அப்படின்னா இந்த அப் ஆரோவையோ இல்லை டவுன் ஆரோவையோ ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 அப்படின்னு வரும். இப்போ மத்தியானம் 1 மணிக்கு 2 தடவை பெல் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அடுத்து மத்தியானம் 3 மணிக்குன்னு வச்சுக்கோமே. மத்தியானம் 3 மணினா ரயில்வே டைமில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா 3 + 12 அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கள். அப்படின்னா 15ன்னு வரும். இது 3 பெல் அடிக்கணும்னு வச்சுக்கோமே. வச்சுக்கோங்க. அடுத்தாப்பில் சாயங்காலம் 5 மணிக்கு நமக்கு ஸ்கூல் முடியுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம வந்து 5 மணி சாயங்காலம் 5 மணியில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும்? 12 + 5 17ன்னு ஸ்டோர் பண்ணணும். 17. இதை நம்ம 5ன்றது 5:15 கூட வச்சுக்குவோம். சரி, இல்லை ஒரு 5:30ன்னு வச்சுக்கோமே. ஏன்னா நம்ம மினிட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம காட்டணும் இல்லைங்களா? அப்படின்றப்ப செட் பண்ணோன்னா மினிட்ஸ் வந்துடும். நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா ஃபார்வர்டில் போகும், டிக்ரிமெண்ட் பண்ணோம்னா ரிவர்ஸில் வரும். ஸோ இதில் 17:30ன்னு கொண்டு வந்துடுவோம். இப்போ செட் அமைக்கிடுவோம். நம்ம ப்ரீவியஸாக என்ன டைப் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணோமோ அது காப்பிக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வருவோம். LO அப்படின்னா லாங் பெல்லை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டைம் டேபிள் டைமிங் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு பேக்குன்ற படம் அமுக்கணும்னா
அந்த மெனு ஒன் ஸ்டெப்பு ரிவர்ஸில் வந்துடும். செட் அமுக்குனிங்கன்னா மெனுக்குள்ளே போகும், பேக் அமுக்குனிங்கன்னா மெனுவை விட்டு ரிவர்ஸில் வெளியில் வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஷெட்யூல் 2ல் வேறு எதுவும் டைம் டேபிள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அதே ஆப்ஷன் தான். ஷெட்யூல் 2ல் வச்சுட்டு செட் அமுக்குங்க. நம்ம ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ண டைம் இருக்குது, காலையில் நம்ம நீங்கள் இப்போ 9 மணிக்கு பெல் அடிக்கணும், அந்த டைம் டேபிள் ப்ராரம் என்னவோ அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி பேக் அமுக்கிடுங்க. இதே இது வந்து நமக்கு இப்போ S4னா திருப்பி இதை அமுக்கணும்னா இங்கே SCH3 அதாவது ஷெட்யூல் 3ன்னு வரும், ஷெட்யூல் 4 இந்த மாதிரி நம்ம எல்லா ஷெட்யூலும் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேக் அமுக்கிடுங்க. திருப்பி செட்டுன்னு வந்துடும். அடுத்தாப்பில் எடிட்டுன்னு காட்டும். இதில் போய் நம்ம ஸ்டோர் பண்ண டைமை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை எப்படி செக் பண்ணுறதுன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு.